இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 237. இந்த ஃபூட்டானா கிளானை சேர்ந்தவங்க சாக்ராவை யூஸ் பண்ணி தான் இந்த சயின்டிஃபிக் நிஞ்சா டூல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது. ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸே வச்சிருக்காங்க. இவங்களை நம்ம குறைச்சே இடப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம காக்ரா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். டெங்கி சாரடாலாம் போட் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்தாங்க இல்லையா? அந்த பைரட்ஸ் யாருமே இவங்களை ஃபாலோ பண்ணி வரல. இவங்க சேஃபா தான் இருக்காங்க. சாரடா போட்ல இருக்க கம்யூனிகேஷன் மூலியமா நம்ம காக்ராவை கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி போட் அந்த இடத்துல இருந்து திருடி இன்னும் சில பேரை காப்பாத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். எங்க பக்கம் எல்லாமே கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் எப்படி போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி கேக்குறா. எனிமீஸோட நவுந்து போற போர்ட்ரஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சு. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக பருட்டோவும் இன்னும் 2 பேரும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஓகே, மத்த விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம்ன்ற மாதிரி கட் பண்ண உடனே பருட்டோ அந்த இடத்துல காக்ராவை கான்டாக்ட் பண்றான். எப்படின்னா அந்த ஃபோர்ட்ரஸ்க்குள்ள இருக்க கம்யூனிகேஷன் மூலியமா தான் அந்த இடத்துல கன்வெர்ட் பண்றான். நம்ம பிளான் படி அந்த பாயிண்ட்டுக்கே சாரடா வந்துகிட்டு இருக்காளான்ற மாதிரி சொல்லிக்கும் போது அந்த பாயிண்ட் அது வேலைக்கு ஆகாது, மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா அந்த ஃபோர்ட்ரஸுமே அதே பக்கம் தான் போய்கிட்டு இருக்கு. சாரடா மத்தவங்களும் இந்த பக்கம் வந்தாங்கன்னா இதுல இருக்க பெரிய சயின்டிபிக் நிஞ்சா டூல் யூஸ் பண்ணி அவங்க டெஸ்ட்ராய் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நம்மளால அவங்கள தோக்கடிக்க முடியாது. பிகாஸ் ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல இருக்காங்கன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பருட்டோ சொல்ல, சரி உடனே நான் சாரடாவை கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிளாஷ் லைட் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அடிச்சு போட்ட அந்த பைரட்ஸ் வந்து இவங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அந்த பைரட்ஸ் போட் எடுத்துட்டு வந்து காக்ராவோட போட்ல முத்தனா மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. காக்ரா காக்ரான்னு இவனை கத்திக்கிட்டு இருக்கா. காக்ராக்கு அந்த இடத்துல எதுவுமே ஆகாது. நம்ம இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறோம்? டோட்டோ ஐலண்டை நோக்கி தான் இந்த போட்டோஸ் வந்து போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி பூட்டான் கேக்குறா. இந்த போட் ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாவே போய் சேர்ந்துருன்ற மாதிரி காவாக்கி சொல்ல, அப்ப வேற வழியே கிடையாது. நம்ம 3 பேர் சேர்ந்து தான் அந்த பெரிய சயின்டிபிக் நிஞ்சா டூல டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். அந்த பைரட்ஸ் துரத்தி வந்துகிட்டு இருக்க காக்ராவோட போட் லேசா டேமேஜ் ஆகி மூவ் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க. போட்டோஸை நோக்கி வேகமா போக அந்த இடத்துல நம்ம போக போறோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பருட்டோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம சில டிஸ்ட்ராக்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த போட் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் தெரியும். பட் இந்த விஷயத்தை நம்ம பண்ணிதாகணுன்ற மாதிரி சொல்ல, சரி இது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்குன்ற மாதிரி போட் ஓனருமே சொல்றாரு. நிறைய எனிமீஸ் இருக்காங்க. இந்த சமயத்துல நம்மளால போக முடியாதுன்ற மாதிரி பருட்டோலாம் ஒரு பக்கம் ஒளிஞ்சு யோசிச்சுட்டு இருக்க அந்த போட் வந்து அந்த போட்டோஸ் மேல கிராஷ் ஆகுது. உடனே மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, அந்த இடத்துல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பைரட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த சமயம் பருட்டோக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? இவங்க 3 பேரும் உள்ளே எகிரி குச்சதை ஒருத்தன் பார்த்துருவான். உடனே அதை போய் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றேன்னு போகும்போது பூட்டான ஒருத்தன் அட்டாக் பண்ணாலும் ஒருத்தன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவான். சரி, அவன் போய் ஆளுங்களை கூட்டு வந்துங்காட்டி இந்த பெரிய சயின்டிஃபிக் நிஞ்சுட்டால நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அது இவ்வளோ பெருசா இருக்கே, அவ்வளோ சீக்கிரம் நம்மளால டெஸ்ட்ராய் பண்ண முடியுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க திரும்ப வாத்துங்காட்டியே சரி டோரையாச்சும் டெஸ்ட்ராய் பண்ணுவோம், அது கொஞ்சம் டைம் ஆச்சு நமக்கு எடுத்து கொடுக்குன்ற பார்த்து டோர் பக்கத்தில் போவாங்க. ஆட்கள் எல்லாருமே வந்துகிட்டு இருக்க சடனா சண்டை போற சத்தம் கேட்கும். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காக்ரா தான் டீம் வச்சு அவங்களை அடிச்சு போட்டு மேலே வரான். அந்த பொண்ணு டோரை ட்ரெட் மூலியமா மூடிடும். கொஞ்ச நேரத்தை அவங்களால ஓபன் பண்ண முடியாது. போட்டோட ஓனர் மூலியமா தான் எங்களால இவ்வளவு வேகமா இந்த இடத்துக்கு வந்து சேர முடியுதுன்ற மாதிரி காக்ரா சொல்றான். போட் மொத்தமா டிஸ்ட்ராய் ஆனதுனால சாரடான் மீச்கில என்னால கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த மூவ் ஆகிற போட்டோஸை வந்து சீக்கிரமா டிஸ்ட்ராய் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை டிஸ்ட்ராய் பண்ண எதனா ஐடியா இருக்கான்ற மாதிரி தான் அவன் கேட்பான். இந்த கேனனை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணதுன்னு யோசிக்கும் போதே அந்த கிரெயின் அந்த இடத்துல மூவ் ஆகுது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்மா அந்த இடத்துக்கு வரான். நான் அவங்க எல்லாரையுமே இந்த இடத்துக்கு ஏன்டா நீங்க வந்தீங்கன்ற மாதிரி யோசிக்க வைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட குழந்தைங்க எல்லாரையுமே இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க. உங்க பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நான் பர்சனலா இந்த இடத்துல வந்திருக்க கூடாது போல. இப்போ இவனை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கப்ப தான் அந்த சயின்டிஃபிக் நிஞ்சா டூல டிஸ்ட்ராய் பண்ண முடியுமான்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தானன்ற மாதிரி அவ வேகமா அட்டாக் பண்ண போவா. பார்த்தா அவன் ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி அவன் வெப்பனை வச்சு அவளை அட்டாக் பண்ணிடுவா. அவ உடம்புல இருந்து வந்த ரத்தத்தை பார்த்த உடனே கியோ அந்த இடத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவான். பிகாஸ் அவனுக்கு பாஸ்ட்ல நிறைய மோசமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கவே இல்லையா? ரொம்ப அன்கான்சியஸா அந்த இடத்துல ரேண்டமா அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். மேல நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அதை டெஸ்ட்ராய் பண்ணதான ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் போக இவ்வளவு நேரம் அவனை அட்டாக் பண்ணி இந்த கியோ வந்து சடனா நம்ம பருட்டோ கவாக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். டென்மா கவாக்கி அட்டாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட கதையை அப்ப முடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. கியோ வந்து ரொம்பவே மோசமா நடந்துகிட்டு இருப்பான் இல்லையா? அந்த இடத்துக்கு காக்ரா வந்து கியோவை ஸ்டாப் பண்ணிடுவான். உடனே காக்ரா அந்த இடத்துல டேய் டென்மா நான் உன்னை டிஃபீட் பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பைரட்டோட ஆளு அந்த இடத்துல டென்மா இந்த மாதிரி ஆப்போசிட்ல ஒரு ஷிப் வந்துகிட்டு இருக்கு, அந்த ஷிப் தான் கான்டாக்ட் பண்ணாங்க போலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப சாரடா மீஸ்க்கு வருவாங்களே அந்த ஷிப்ன்ற மாதிரி நம்ம பருட்டோ யோசிக்கிறான். பருட்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே டென்மா அந்த இடத்துல வேகமா போட அந்த போட்டை ஃபயர் ரேஞ்சுக்குள்ள போயிட்டு அதை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றான். காக்ரா டென்மா 2 பேருமே இந்த இடத்துல அக்ரெசிவா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காக்ரா வந்து அவன் ஸ்வாட வச்சு டென்மாவை லாக் பண்ணிட்டு நீங்க 3 பேர் போயிட்டு அந்த கேனனை டிஸ்ட்ராய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவான். இவங்க 3 பேருமே ஓட உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காக்ராவை தள்ளி விட்டுட்டு பூட்டான் அந்த இடத்துல பண்ணி பூட்டானை கொல்ல வரும்போது காக்ரா ஜம்ப் பண்ணி பூட்டானை காப்பாத்திடுவான். ஏன்டா நீ என்ன காப்பாத்தனன்ற மாதிரி பூட்டான் அந்த இடத்துல கேட்கும்போது என்ன பிரஷியஸோட ஃப்ரெண்ட்ஸை நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு காக்ரா மறுபடியுமே போயிட்டு டென்மாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பருட்டோ மட்டும் தனியா மேல போய்கிட்டு இருக்க. நம்ம கவாக்கியுமே டென்மாவை அட்டாக் பண்ணுவான். நீனும் மேல போடான்ற மாதிரி அந்த இடத்துல காக்ரா சொல்லி எனக்கு இருக்கான், எனக்கு ஆடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத, நீ ஒருத்தனால அவன் கூட சண்டை போட முடியல, அதனால தான் நானும் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றான். நீ உண்மையிலேயே தலைவலி தான்டா கவாக்கின்ற மாதிரி காக்ரா சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க 2 பேருக்காதையும் இப்பயே முடிக்கிறேன்டா மாதிரி டென்மா சொல்லுவான். இவ்வளவு பெரிய விஷயத்தை எந்த இடத்துல அட்டாக் பண்ணி நான் முடிக்கிறதுன்ற மாதிரி பருட்டோ ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்க. அந்த பைரட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கேனானுக்கு சாக்ராவை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம சாரடாவோட போட்டை உடைக்கிறதுக்காக. அந்த பைரட்ஸ் சாரடாவோட போட்டை டார்கெட் வச்சதுக்கு அப்புறம் அந்த கேனானை சார்ஜ் பண்றாங்க சாக்ரா மூலமா. என்னடா அது லைட் மாதிரி ஏதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு ஈவாபே பைனாகுலர் மூலமா பார்க்கும்போது அந்த போட்டோஸ்ல இருந்து நம்மள அட்டாக் பண்ண போறாங்கன்ற மாதிரி தகவலை சொன்ன உடனே நம்ம டெங்கி போட்டை வேகமா திருப்ப ஆரம்பிக்கிறான். சார்ஜ் ஃபுல் ஆகிற நேரத்தில் நம்ம பூட்டான் பருட்டோவை பக்கத்தில் இருக்க கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அந்த இடத்துல வந்து
அட்டாக் பண்ணும். நல்ல வேளை நமக்கு டெங்கியோட போட்ட திருப்பி இருப்பாங்க. பக்கத்துல அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா பயங்கர டேமேஜ் ஆயிருக்கும். இந்த அட்டாக் மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன உடனே டென்மா அந்த இடத்துல மறுபடியும் அட்டாக் பண்றா, டைமை வேஸ்ட் பண்ணாதன்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க மறுபடியும் அட்டாக் பண்ண போறாங்க. அதுக்குள்ள நம்ம எதனா பண்ணணும்ன்ற மாதிரி பருட்டோ அண்ட் பூட்டான் யோசிக்கிறாங்க. பருட்டோ அங்க இருக்க கேபிள்ஸ் நோட் பண்ண இன்னொரு பக்கம் டென்மா வந்து பயங்கர காண்டாயிருப்பான். அவங்க 2 பேரும் இப்பயே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்துல அடிச்சு போட்டுறான். மறுபடியுமே கேனனை வந்து ரீசார்ஜ் பண்றாங்க. நம்ம பருட்டோ அண்ட் பூட்டான் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அது ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா போட்டை வேகமா கொண்டு போ டெங்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஈவாபே ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். டென்மா, காகுரா, கவாக்கி 3 பேருமே அந்த இடத்துல இன்டென்சிவா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. கேனன் வந்து 90% சார்ஜ் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்டாக் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பருட்டோ போயிட்டு அந்த கிரெயின்ல உட்காந்து அந்த கிரெயினை வந்து கேனனோட கனெக்ட் பண்ணி அதை திருப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் அதை ஆஃப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி டென்மா சொல்லும் போதே அவனோட வாயை வந்து பொத்திடுறானுங்க காகுரா. கரெக்டா அவனுங்க ஃபயர் பட்டன் அமுக்க பருட்டோமே அதை பிடிச்சி இழுத்துறான். அது கேனன் வந்து நல்லா சுத்தி அந்த போர்ட்ரோஸ்குள்ளேயே டேமேஜ் எல்லாமே கொடுத்து பயங்கரமா வெடிச்சு செதறுது. டென்மார்க் அந்த இடத்துல பயங்கர காண்டாகுது. இந்த குழந்தை பசங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன், கண்டிப்பா எல்லாரையுமே கொல்ல போறேன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் நம்ம காகுரா பருட்டோலாம் தப்பிச்சு போய்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் டெங்கி ஈவாபேக்கெல்லாம் இப்பதான் நம்ம சேஃபா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு லைஃப் சேவர் போட் மூலமா நம்ம சாரடா இருக்க போட்டுக்கிட்டே பருட்டோட டீம் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு வழியா வந்துட்டோண்டான்ற மாதிரி பருட்டோ சொல்ல அந்த இடத்துல நான் செத்து போயிருவேன்னு நினைச்சேன்ற மாதிரி நம்ம கவாக்கி சொல்லிக்கிட்டு இருப்பான். காகுரா ரொம்பவே நன்றிடா எங்களை காப்பாத்துறதுங்கிற மாதிரி சாரடா சொல்லிக்கிட்டு இருக்க, லேண்ட் ஆஃப் வாட்டரை சேர்ந்த மக்களை காப்பாத்துறதுக்காக நீங்க தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த மிஷினை பண்றீங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்ன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்னதான் நாங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் நீ எங்களை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கல, அதுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும்ன்ற மாதிரி டெங்கி சொல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களை எப்படி நான் இக்னோர் பண்ண முடியுன்ற மாதிரி காகுரா சொல்றான். அந்த 3 ஸ்வாட்ஸ்மென்ஸையும் அந்த இடத்துல பார்த்தவனே நம்ம ஈவாபோட டீம் அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஜெயில் கைதிகள்லாம் ஏன் இந்த இடத்துல இருக்காங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய கதை, அப்புறமா நான் அவங்க கிட்ட சொல்றேன்ற மாதிரி சாரடா அந்த இடத்துல சொல்லுவா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஏன் சொல்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஈவாபே கேட்பான். உடனே சாரடா அந்த இடத்துல ஏன்னா சொல்றதுக்கு டைமே கிடையாது, உங்க மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணவே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி பயங்கரமா அவங்களை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவா. பூட்டான் அந்த இடத்துல மிஷன் எல்லாத்தையுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு, இதனால நம்மளோட பனிஷ்மெண்ட் டைமை கண்டிப்பா அவங்க வந்து குறைப்பாங்கன்ற மாதிரி அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க எல்லாருமே சேஃபா இருக்காங்க, அதுலயே ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவோம். உடனே மீச்க்கு அந்த இடத்துல காகுரா அடுத்தது என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி கேட்கறான். அப்புறம் என்ன, போட்ல இருக்க ஐலாண்ட் மக்கள் எல்லாரையுமே சேஃபான இடத்துக்கு கொண்டு போகணும், அதனால போட் எடுத்துட்டு போய் லேண்ட் ஆஃப் மிஸ்ட்ல விடணும், கேப்டன் எங்களை சேஃபா கொண்டு போறது உங்களோட வேலை தான் அப்படின்ற மாதிரி பருட்டோ அந்த இடத்துல சொல்ல, கண்டிப்பா நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.